எப்போது இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என ராகுல் காந்தி விடுத்த அழைப்பை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்துள்ள ருசிகர பதிவின் மூலம் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி சர்ச்சைகளுக்கு இருவரும் சூசகமாக முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். சென்னையில் அண்மையில் நடைபெற்ற கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் ஒன்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று நாணயத்தை வெளியிட்டார். அதனை மையமாக கொண்டு அதிமுக விமர்சனங்களை முன்வைத்தது. திமுக கூட்டணியில் விரிசல் ஏற்படும் என்றும் சில கட்சிகள் கூட்டணியிலிருந்து வெளியேறும் என்றும் அதிமுக தலைவர்கள் விமர்சித்தனர். மறுபுறம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் மக்களவை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவின. இதனால் திமுக கூட்டணி குறித்து சர்ச்சைகள் எழுந்தன. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்க அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிகாகோவில் சைக்கிள் பயிற்சியில் ஈடுபட்ட வீடியோவை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். முதலமைச்சரின் சைக்கிள் பயிற்சி வீடியோவை டாக் செய்த ராகுல் காந்தி, சகோதரரே, சென்னையில் எப்போது இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என்று கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து ராகுலுக்கு பதிலளித்த முதலமைச்சர், உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது சென்னையில் ஒன்றாக இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என்று பதிவிட்டார். மேலும் உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் ஒன்று பாக்கி உள்ளதாக அந்த பதிவில் குறிப்பிட்ட அவர், சைக்கிள் ஓட்டிய பின்னர் தனது வீட்டில் சுவைமிகு தென்னிந்திய மதிய உணவு மற்றும் இனிப்புடன் விருந்தளிப்பதாக முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். இணைந்து சைக்கிள் ஓட்டலாம் என ராகுல் விடுத்த அழைப்பை ஏற்று முதலமைச்சர் ருசிகரமாக பதிவிட்டதன் மூலம் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து சில நாட்களாக நிலவி வந்த சர்ச்சைகளும் இருவரும் சூசகமாக முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே திமுகவுடனான தங்களது உறவில் விரிசல் இல்லை என்றும் கூட்டணி உறுதியுடன் தொடரும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.